ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கறி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு. தேவையான வெங்காயம் தக்காளியும் அவிக்க வச்சுக்கிட்டோம். மட்டனை வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். கசகசாவை போட்டுக்கலாம். அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு கசகசை, பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய், முந்திரி கொஞ்சோண்டு போட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா அரைச்சிங்க. அரைச்சதுக்கப்புறம் தேவையான அளவு சின்ன வெங்காயம், கிராம் போட்டால் கரெக்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, அதையும் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம். பேனை மேலே வச்சாச்சு. நல்லா காஞ்ச இருந்ததுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா புரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு, கிராம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டு வைக்கலாம். 2 தக்காளி பழம் போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா வதங்குற வரைக்கும் கிண்டி விடுங்க. சிம்மிலேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. பச்சை வாடை போனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கறி மசாலா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நல்லா இதில் போட்டுக்கலாம். அதில் அப்படியே தண்ணியை ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாம். இதுவும் நல்லா பச்சை வடைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். அதுக்கு தேவையான அளவு மசாலா பொடி, உங்களுக்கு கட்டியாக வேணுன்னா தண்ணி கம்மியாக ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச கறி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணால் தண்ணி கம்மியாக வச்சுக்கலாம். குழம்பு மாதிரி வேணால் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு மசாலா பொடி போட்டுக்கிட்டா சரியாயிடும். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் சீலை நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் சீலை ஊற்றிக்கலாம். தேங்காய் சீலை தூள் அரைக்க கூடாது, நல்லா பால் மணிக்கு அரைக்கணும். அரைச்சி விட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடணும். நல்லா அது கொதிச்சு வரட்டும். நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சிடணும். கொஞ்சோண்டு மல்லி போட்டுக்கலாம். மல்லி போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். திறந்து பார்த்தா